அடுத்த நாளே பராசக்தி குழுவை கூப்பிட்டு பொங்கல் விழா நடத்துறாங்க. சரி, 2 படத்தையும் நான் பார்க்கறதா இல்லை. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியலை யாராவது நிர்ணயம் பண்ணாங்கன்னு நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சராக இருப்பார். ஏன்னா அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்தில். அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போறது இல்ல. அந்த 2 படத்தையும் நான் பார்க்கறதாவும் இல்லை. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? திரைப்படத்தில் வர்றது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கி இருக்கிறார்களா? அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸை. ஒரு 3 மணி நேரம் படமும் எனக்கு எவ்வளவு நேரம் கூட தெரியாது. 2 படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியலை இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இது irrelevant இஷ்யூ. அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு irrelevant இஷ்யூ. இன்னைக்கு irrelevant இஷ்யூனா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நீங்க தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ, ரேபீஸ்ல செத்து போறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ, ரோட்ல குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ, படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ, காலேஜுக்கு போற ஃபீஸ் அதிகமா இருக்கு அது ரெலவெண்ட் இஷ்யூ. படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா, அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரெலவெண்ட் இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எந்த படத்தையும் தடை பண்ண வேணாம். மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அதனால சொல்றேன், இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது. படம் பாக்குறவங்க போய் பார்ப்பாங்க, என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸும் இந்த 2 படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை. நான் 2 படத்தையும் பார்க்கறதாவும் இல்லை. இது சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. இது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.